ஓகே, மெய்யாகவே நாம் பாடியது போல கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் எல்லாம் நன்மைக்கு என்று பாடணும். சிலர் சொல்வது போல பரவாயில்லங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அது பாட்டு இருக்கட்டும், எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சும்மா கடவுளே இல்லாமல் நாம் அப்படி சொல்லலை. நமக்காக நம்முடைய ஆண்டவர் அற்புத விதமாய் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? எல்லா தீமைகளையும் நன்மையாக முடிய பண்ணும்படி வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. அதனால தான் நன்மைக்கேன்னு பாடுறோம். அவர் இல்லாமல் சும்மா ஒரு பாசிட்டிவாக பேசணும் அப்படின்றதுக்காக எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினைக்கிறதில்ல, நம்ம நினைக்கிறதில்ல. சரி, அப்போ நாம் எப்போதுமே நம்முடைய தேவனை முன்வைத்து வாழ பழக வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தியுள்ளேன். எப்போதும் அவரை தான் நினச்சிட்டு இருக்கிறேன்றான். எவ்வளோ அற்புதமான விஷயம் பாரு. அதுக்கு பிறகு தான் தியானம். எப்போதும் அவரை முன்வைக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? எப்பொழுதும் இருக்கிறார். சரி, இன்றைக்கும் ஒரே ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 50வது அதிகாரம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதனால தான் பாடுறோம், யார் நன்மையாக முடிய பண்ணுறது காரியங்களை மனிதர்கள் தீமை செய்ய நினைத்தாலும் அதை நன்மையாக முடிய பண்ணும்படி தேவன் கிரியை செய்கிறார். நன்மையாக முடிய பண்ணியிருக்கிறார். ஏற்கனவே அநேக காரியங்களை அநேகருடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை நன்மையாக அவர் முடிய பண்ணியிருக்கிறார், இன்னும் முடிய பண்ணுவார். சரி, இந்த சம்பவத்தை நம்ம தொடர்ந்து யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து பார்த்து வருகிறோம் இல்லையா? யோசேப்பின் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதத்தின் வரலாற்று தொடக்கம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையும் ஒரு ஆசீர்வாதத்தின் வரலாற்று தொடக்கமாக இருக்கிறது. நம்முடைய வரலாறு என்ன வரலாறு? ஆசீர்வாத வரலாறு. ஏனென்றால் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் ஆசீர்வதித்தவர்களை சபிக்கிறதற்கென்று யாருமே இந்த உலகத்தில் இல்லை பாருங்க. ஆகவே நம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்மளை சபிக்கிறதுக்கு யாருமே இல்லை. நமக்கு விரோதமாக எதையாவது செய்து நம்மை அழித்து போடக்கூடிய சக்தி உலகத்தில் எதுவுமே இல்லவே இல்லை. ஆகவே அதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ என்ன நடக்கிறது? நேற்றைய தினம் வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்குறோம்? யோசேப்பு பெரிய தரிசனம் கண்டான். தரிசனத்தை பெற்ற உடனே, சொப்பனத்தை பெற்ற உடனே சொன்னதுக்கப்புறம் அடுத்தபடியாக சீக்கிரமாக நடக்கிறது என்னது? அவனை தூக்கி குழியில் போடுறாங்க, அடிமையாக விற்று போடுகிறார்கள். தேவன் கொடுத்த சொப்பனத்துக்கும் நடந்த காரியத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. இது நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கும் வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைக்கும் நிறைய நேரங்களில் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால அவர் சொன்னது நிறைவேறாது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அவர் சொன்னது மட்டும்தான் நிறைவேறும். இந்த சூழ்நிலையெல்லாம் தற்காலிகமானது. டெம்பரவரி ஜாப் அப்படின்வாங்க இல்லையா? டெம்பரவரி ஜாப்னா என்னது? எப்போ வேணால் போயிடும்னு அர்த்தம் இல்லையா? நிரந்தரமாக இருக்காது அது. அதே போல தான் இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற சூழ்நிலைகள், பிரச்சனைகள், நமக்கு விரோதமாக செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாமே டெம்பரவரி ஜாப் மாதிரி, தற்காலிகமான வேலை மாதிரி. எப்போ வேணால் கலந்துக்கும், அது காணாமல் போயிடும். அப்படி ஒன்று இருக்குதானே தெரியாமல் போயிடும். அப்படி தான் இவன் அடிமையாக விற்கப்படுகிறான். அடிமையாக விற்கப்பட்ட இடத்திலே கர்த்தர் அவனோடு கூட என்ன செய்தார்? இருந்தார். அங்கே அவன் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார். சிறப்பான வெற்றியை பெற செய்தார். என்ன வேலை செஞ்சாலும் நல்லா செய்கிறார் யோசேப்பு. யோசேப்பு கூட சிறப்பாக யாரும் என்ன செய்ய முடியல. யோசேப்பு கையில் எல்லா பொறுப்பையும் கொடுக்குற அளவுக்கு எல்லாத்தையும் சிறப்பாக செய்கிறார், உயர்த்தப்படுகிறார். அந்த நேரத்தில் ஒரு சோதனை வருகிறது, சோதிக்கப்படுகிறார். தவறான விதத்தில் அந்த பாவத்தை மேற்கொண்டா கூட தவறான விதத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு என்ன செய்யப்படுகிறார்? அனுப்பப்படுகிறார்.
பாருங்க, இதெல்லாம் வந்து நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, இந்த சோதனை தேவன் கொடுக்கல, ஆனால் இப்படிப்பட்ட சோதனைகள் உலகத்தில் வருகிறது. இதையெல்லாம் தாண்டி செல்லும் போதுதான் நாம உறுதியாக நிலை நிற்க முடியும் என்று நம்புகிறேன். நம்மளை நம்பி பெரிய பெரிய பொறுப்புகளை தேவன் நம்மிடத்துல கொடுக்க முடியும். எந்த இதுவுமே இல்லாம, எதுவுமே தெரியாம அப்படிப்பட்ட பெரிய பெரிய பொறுப்புகள் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. சிலர் சொல்ற மாதிரி எந்த படிப்புமே இல்லைனாலும் பரவாயில்லங்க, கடவுள் உங்களை பயன்படுத்துவார், கண்டிப்பா பயன்படுத்துவார், அதை நான் நம்புறேன். எத்தனை பேரை பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் அதுக்கப்புறமாவது ஆண்டவர்கிட்ட இருந்தாவது ஏதாவது கற்றுக்கொள்ளணும் இல்லையா? எந்த படிப்புமே தேவையில்லை அப்படி போயிடக்கூடாது பாருங்க. அதுக்கப்புறமாவது படிக்கணும். அப்படி படிக்காத பிரசங்கியார்கள் கூட, படிக்காத நபர்கள் கூட, படிக்காமல் வந்த பெரிய தலைவர்கள் கூட தொடர்ந்து அதுக்கப்புறமாவது என்ன செஞ்சு கொண்டு இருந்தாங்க, கற்றுக்கொண்டே இருந்தாங்க. தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருந்தார்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே அதை மறந்துடக்கூடாது பாருங்க. அப்போ இந்த மாதிரியான காரியங்கள்லாம் வரும்போது நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்கிறோம், இதை பிரச்சனைகளை சவால்களை மேற்கொள்கிறோம். என்றால் அதெல்லாம் தாண்டி செல்வதற்கான பலனையும் அவரே கொடுக்குறாரு, ஞானத்தை கொடுக்குறார். அவன் ஜெயிலில் தூக்கி போடப்பட்டாலும் ஜெயிலையும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அவன் அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறுகிறான். முதலாவது இவன் சொப்பனம் கண்டான் இல்லையா? இவன் சொப்பனம் கண்டு அதனுடைய அர்த்தத்தை புரிந்தவனாக இருக்கிறான். இப்போ தவறாக குற்றம் சாட்டப்படுகிறான், பாவத்தை மேற்கொண்டு அதனால் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு அனுப்பப்படுகிறான். பாருங்க, ஒரு சோதனையை ஜெயிக்கும் போது அடுத்த கட்ட ப்ரமோஷனுக்கு போகிறான். எப்படிப்பட்ட ப்ரமோஷன் அப்படின்னா, அங்கே போய் ஜெயிலில் 2 பேர், மற்றவன் 2 பேருடைய சொப்பனத்துக்கு இவன் அர்த்தம் சொல்லுகிற அளவுக்கு உயர்கிறான். அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை பார்க்க முடியாது. அவன் லைஃப்பில் ஒரு நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் மாதிரி நடக்குது பாருங்க. வேலையில் ப்ரொமோஷன் இருக்குது, தவறாக குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலில் போட்டால் ஜெயிலையும் ப்ரொமோஷன் கிடைக்குது அவனுக்கு. ஜெயிலையும் அவனுடைய கையில் எல்லாத்தையும் என்ன செய்தார், ஜெயிலர் ஒப்புவித்தார். நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோப்பா அப்படின்னு. அதை பற்றி எதுவுமே விசாரிக்கலை. அவனுக்கு தயவு கிடைக்கிறது. கர்த்தருடைய கிருபையினாலே பெரிய மனிதர்கள் கண்களில் தயவு கிடைக்கிறது. அங்கே உயர்த்தப்படுகிறான். அங்கே இருக்கிற 2 பேருக்கு, பார்வோனிடத்தில் வேலை பார்த்த 2 பேருடைய சொப்பனத்துக்கு இவன் அர்த்தம் சொல்லுகிறான். அர்த்தம் சொல்லுகிற அளவுக்கு என்ன செய்யப்படுகிறான், உயர்த்தப்படுகிறான். பாருங்க, வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலை இன்னும் தேவனிடத்தில் இன்னும் கிட்டி சேர்ந்து கொண்டே இருக்கிறார் யோசேப்பு. அது மட்டும் இல்லை, அதோட நின்றல அவருடைய வாழ்க்கை. நேற்றைய தினத்தில் பார்த்தோம் இல்லையா? அவரை போல ஞானமுள்ள, அறிவுள்ள, விவேகமுள்ள நபர் யாருமே இல்லை அப்படின்னு பார்த்தோம். பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்கும்போது பார்வோனுடைய சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறார். வரப்போகிற காரியங்களை தேவன் உமக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். பார்வோனை பாராட்டுகிறார். தேவ ஆவியை பெற்ற உண்மை போல வேற யாருமே இல்லை, என்னுடைய ஸ்தானத்தில் எனக்கு அடுத்தபடியாக உன்னை அதிபதியாக உயர்த்துகிறேன் என்று யோசேப்பை உயர்த்துகிறார். இது எல்லாத்துக்கு பின்னாடி பாருங்க, தேவன் கூட இருந்து, கர்த்தர் கூட இருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே வர்றார். நேற்றைய தினத்தில் கடைசியாக என்ன பார்த்தோம், நமக்கு விரோதமாய் தீமை செய்த திட்டம் பண்ணின எல்லா நபர்களும் தேவன் நம்மை உயர்த்துகிற அந்த திட்டத்திற்கு அவர்கள் உதவி இருக்கிறார்கள், ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த உயர்வு அதோட நின்றல பாருங்க. அதுக்கப்புறம் இவன் யோசேப்பு தன்னுடைய தகப்பனார், தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் தன்னோடு கூட சேர்த்து கொண்டார். எகிப்தில் அவர்கள் எல்லாரும் குடும்பமாய் வாழுகிறார்கள். ஒரு தேசமே அவர்களுக்கு, ஒரு குட்டி தேசமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த கோசேன் என்கிற இடத்திலே அவர்கள் வாழுகிறார்கள். இப்படி வாழும்போது பாருங்க, நல்லா வாழ்க்கை போயிட்டு இருக்குது. திடீரென்று அவங்க அப்பா யாக்கோபு இறந்துடுறார். வாசிக்கிறோம், யாக்கோபு திடீர்னு இறந்த உடனே என்ன நடக்கிறது, இறந்துடுறாரு. எல்லாரும் அழுறாங்க. அவங்க அப்பாவை அடக்கம் பண்ணிடுறாங்க. அடக்கம் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, 15வது வசனம், 50வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 14லேருந்து வாசிக்கிறேன். யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரரும் அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு அவனோட கூட போனவர்கள் யாவரும் எகிப்துக்கு திரும்பினார்கள். தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும்
என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்லச் சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். நல்ல கவனி, என்ன நடக்குது? அவங்க அப்பா இறந்துடுறாரு. இப்போ இறந்ததுக்கு அப்புறம் என்ன யோசிக்கிறாங்க அந்த சகோதரர்கள்லாம்? அப்பா இருந்த வரைக்கும் நம்மளை எதுவும் பண்ணல, இப்போ அப்பா இறந்துட்டாரு, ஒருவேளை நம்ம பண்ண துரோகத்துக்கு நமக்கு சரிக்கு சரி கட்டிடுவாரோ, யோசேப்பு பழி வாங்கிடுவாரோ அப்படின்னு பயப்படுறாங்க பாருங்க. அந்த பகையை கசப்பை காட்டி நம்மளை ஏதாவது பண்ணிடுவாரோன்னு ஒரு பெரிய பயம் இவர்களுக்குள்ளாக நேரிடுகிறது. என்ன பண்ணுறாங்க? ஒரு நபரை அனுப்பி என்ன பண்ணுறாங்க, யோசேப்பிட்ட போய் சொல்லுங்க, உங்கள் அப்பா மறிக்கிறதுக்கு முன்னாடி போய் சொல்லிட்டு போனார், சகோதரர்களை என்ன செஞ்சிடாத, எதுவும் பண்ணிடாத, அவங்க துரோகம் பண்ணியிருந்தாலும் அதை அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் அப்படின்னு உங்கள் அப்பா சொன்னார் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? இவங்களுக்குள்ள ஒரு பயம், கலக்கம். சரி, சாகும்போது ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, வாக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் யோசேப்பு கொஞ்சம் இவங்களை கண்டிப்பாக எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பாருங்கள் இவங்களுக்குள்ள. இன்றைக்கும் அப்படி இருக்கு இல்லையா? எங்கள் அப்பாவோட கடைசி ஆசையை நான் நிறைவேற்றணும், எங்கள் அம்மா கடைசியில் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இதை நான் செய்யணும் அப்படின்னு சிலர் சொல்கிறத பார்க்குறோம் இல்லையா? இப்போ இருக்கிற சிலர் வேறு மாதிரி இருக்கிறாங்க. இருக்கும்போது எதுவுமே செய்ய மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. செத்ததுக்கப்புறம் சாக போகிறனாத்து இதை சொல்லிட்டாங்க, இதை செய்கிறேன் அப்படின்ற நிலையில் இருக்கிறாங்க. நான் யோசிப்பு அப்படிப்பட்டவராக இல்லை, சரியான நபராக இருக்கிறாரு. இவங்களுக்குள்ள பயமும் கலக்கமும் ஏற்பட்டதுனால அப்பா இப்படி சொல்லிட்டாருன்னு சொன்னால் யோசிப்பு நம்மளை விட்டுருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் யோசிப்பு அதை கேட்ட உடனே என்ன பண்ணுறாரு? அழுறாரு. ஏன்னா இப்படி நினைக்கிறாங்க, நான் இவங்களை அப்படி கொஞ்சம் கூட நினைக்கலையே, இவங்களை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கவே இல்லையே, என்னுடைய சகோதரர்களை நான் எப்படி கொல்லுவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருக்குது. அழுறார். இந்த மாதிரி நினச்சி இன்னும் இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்களே இவங்க அப்படின்னு என்ன செய்கிறாரு? அழுகிறார். நான் இவங்க பண்ண தீமைக்கு ஏதாவது இவங்களுக்கு தீமை பண்ணிடுவேன், ஏதாவது கெடுதல் பண்ணிடுவேன், இவங்களை அழிச்சிருவேன்னு இவர் நினைக்கிறாரு. இப்படி எப்படி இவரால் இவங்களால நினைக்க முடியுது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்? அழுகிறார். அது மட்டும் இல்லை பாருங்க, சொல்லி அனுப்புனது மட்டும் இல்லை, வேலைக்காரன் சொல்லி அனுப்புனது மட்டும் இல்லை. பின்பு 18வது வசனம், அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். எப்படி சொல்றாங்க பாருங்க, நாங்கள் எல்லாரும் உமக்கு அடிமைகள், எங்களை கொன்றாதீங்க, எங்களை எப்படியாவது பத்திரமா இங்கே வச்சுக்கோங்க, எங்களை எதுவும் கொன்றாதீங்க, அழிச்சு போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? அப்படியே அடிமைகள் மாதிரி போய் விழுறாங்க பாருங்க. தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுது, நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் கர்த்தர் என்ன சொன்னார்? என்ன சொப்பனம் கொடுத்துருந்தாரு? உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் உன்னை பணிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் நடந்துச்சு இல்லையா? இப்போ நடக்குது. நாங்கள்லாம் அடிமைகள் அப்படின்றாங்க. இவனை அடிமையாக வைத்தவங்க இப்போ சொல்கிறாங்க, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் யோசேப்பினுடைய இருதயம் பாருங்க, இந்த மாதிரியான நல்ல இருதயம் நமக்கு வேண்டும். இந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது என்ன பண்ணுவாங்க? பொதுவாக மனிதர்கள் மத்தியில் என்ன பண்ணுவாங்க? நல்ல வாய்ப்பு, இவனை எப்படியாவது பழி வாங்கிடணும், அழிச்சு போட்டுறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் பொதுவாக மனிதர்களுக்கு இருக்கிறது. விழுந்து போன மனிதனுடைய எண்ணமே அப்படிதான் இருக்குது பாருங்க. ஆனால் கர்த்தரோடு இருக்கிறவனுடைய மனது எப்படி இருக்கிறது? யோசிப்பு உடனே என்ன பதில் சொல்றாரு? அதே 50:19வது வசனத்தை பாருங்க. யோசிப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? எப்படி சொல்றாரு பாருங்க. பயப்படாதீங்க, நான் உங்களை அழிச்சு போட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன கடவுளா? நான் தேவனா? சொல்லிட்டு சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நீங்க எனக்கு தீமை செய்யணும் தான் என்ன குழியில போட்டீங்க, அடிமையா விற்று போட்டீங்க, உண்மைதான். ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே, இவ்வளோ நாட்கள் இப்போ நடந்துட்டு இருக்கிற மாதிரி என்ன பண்ணாரு? வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். தேவன் அதை என்ன செய்தாரு? நன்மையாக முடிய பண்ணினார். ஆகவே நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில என்ன தீமைகள் நடந்திருந்தாலும், யார் வேணா தீமை செய்ய நினைத்தாலும், கூட பிறந்தவர்களாக இருக்கலாம், பெற்றவர்களாக இருக்கலாம், பெற்ற தகப்பன் தாய் ஏதாவது தீமை செய்ய நினைக்கலாம், அப்படிலாம் கூட நடக்குது பாருங்க.
பெற்ற பிள்ளைகள் தகப்பனுக்கு விரோதமாக தீமை செய்ய நினைக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம், யார் வேணா நினைக்கட்டும். வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், யார் தீமை செய்ய நினைத்தாலும் அதை நன்மையாக தேவன் என்ன செய்கிறார்? முடிய பண்ணுகிறார். எண்டு எப்படி இருக்குது? முடிவு எப்படி இருக்குது? சம்பூரணமா, நன்மையா, ஜீவனா, சந்தோஷமா, வெற்றியான, வாழ்வான முடிவாக இருக்கிறது. சொல்லிட்டு சொல்றாரு, அப்படி தேவன் நன்மையாக முடிய பண்ணினார். நான் ஒன்றும் கடவுள் கிடையாது, நான் எதுவும் பண்ணல. இப்படிப்பட்ட ஒரு இருதயம் எனக்கு கொடுத்ததே அவர் தான். ஒருவேளை அவர் இல்லைன்னா, நான் நினைக்கிறேன், அவர் இல்லைன்னா யோசேப்பு இப்படி இருந்திருப்பாரான்னு தெரில. ஒருவேளை யோசேப்பு வாழ்க்கையில கர்த்தர் இல்லைன்னா, இயேசு இல்லைன்னா, யோசேப்பு இந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதராக, இருதயத்துல ஒரு சுத்தம் உள்ளவராக, அன்புள்ளவராக, இரக்கம் உள்ளவராக, மன்னிக்கிறவராக இருந்திருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தேகம்தான், வாய்ப்பு இல்லை. ஆனால் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். அவர் அப்படிப்பட்ட ஒரு நபராக மாற்றி விட்டார். அவருடைய கிருபை, அவருடைய தயவு அவரை மாற்றி விட்டது. சொல்லிட்டு தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார். வெகு ஜனங்களை, ஏராளமான ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு ஏதுவா நன்மையாக முடிய பண்ணிட்டார். ஆதலால் பயப்படாதீர்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தார். அப்ப பாருங்க என்ன சொல்றாரு, உங்களையும் உங்க பிள்ளைகள் எல்லாத்தையும் நானே செய்வேன், நான் பராமரிப்பேன், பயப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு. அவங்க சார்பாக பேச்சுகிறார். தேவனை போல நடந்து கொள்கிறார். ரோமர்ல பவுல் எழுதுறார் இல்லையா, கர்த்தர் தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஏனென்றால் அவர்தான் சர்வ வல்லவர், அவரே நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு விரோதமா யார் இருக்க முடியும்? இப்ப இவங்க ஏன் பயப்படுறாங்க? அந்த நாட்கள்ல எகிப்தின் ராஜா தான் மிகப்பெரிய பவர். பாருங்க, இன்னைக்கு அமெரிக்க தேசத்தோட பவர்ஃபுல்லான ஒரு நாடாக எகிப்து இருந்தது. அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான நாட்டுக்கு இவர் அதிபதியா இருக்கிறார். இவர் நினைச்சா என்ன வேணா செய்யலாம். ஆனா இவர் எதுவும் செய்யாம நான் உங்க பட்சமா இருக்கிறேன்னு சொல்லி என்ன செய்யறார்? யோசேப்பு பேசுகிறார். அதுதான் தேவனுடைய பார்வை. தேவன் அப்படித்தான் பார்க்கிறார் நம்மையும். பட்சமாய் பேசுகிறார், அவர்களை பராமரிக்கிறார், நல்லா பார்த்துக்கிறார். பாருங்க, அப்படிப்பட்ட நல்ல இருதயம் யோசேப்புக்கு தேவனால் கொடுக்கப்பட்டது. எல்லாம் அதனுடைய விளைவு தான் தீமைகள் எல்லாம் நன்மையாக முடிய பண்ணது. நிறைய நேரத்துல ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய தீமைகள் சரியாக மாட்டேங்குது, ஏன் மாற மாட்டேங்குது அப்படின்னா இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். யாராவது நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்யும் போது அதையே மனதில் வச்சுட்டு கசப்புலையும் வெறுப்புலையும் வைராக்கியத்திலையும் என்ன பண்றேன் பாரு, எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பாரு, என்ன செஞ்சிடறேன் பாரு அப்படின்னு அதையே பிடிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது? தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை நாமளே தடை பண்ணி கொள்கிறோம். என்றால் கர்த்தர் சொல்கிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். நான் வேற பிளான் வச்சிருக்கேன். உனக்கு விரோதமா யார் வேணா எவ்வளோ பெரிய துரோகம் வேணா பண்ணிருக்கட்டும், பரவாயில்ல, அதை வேற விதமா நான் என்ன செய்ய போறேன்? பதில் செய்ய போறேன். நான் அதை வேற விதமா மாத்த போறேன் அப்படின்ற இதில் கர்த்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பழி வாங்கிடுவேன், நான் ஏதாவது செஞ்சிடறேன், நான் அப்படி பண்ணிடுறேன், இப்படி பண்ணிடுறேன் அப்படின்னு நினைக்கும் போது பெரிய ஒரு அது தீமையாக போய் முடிந்து விடும். இன்னும் கிட்ட நமக்கு விரோதமாய் துரோகம் செய்தவர்கள் கூட ஒருவேளை மனம் திரும்பி கடவுள்கிட்ட வந்துட்டாங்கன்னு அவங்க வாழ்க்கை நல்லா இருது. ஏனென்றால் கர்த்தர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். யாருமே நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லவே முடியாது. பாருங்க, வேதம் சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம், நல்லவன் இல்லை, நீதிமான் இல்லை, நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை அப்படின்றார். யாருங்க நல்லவர்? அவர் தான் நல்லவர். அதனாலதான் நல்லவரோடு கூட நம்ம இணைந்து கொள்ள வேண்டும். கர்த்தரோடு இணைந்து கொண்ட யோசேப்பு அவரை போல மாறிட்டாரு. அதனுடைய விளைவு என்ன? அவரும் நல்லா இருக்கிறாரு, அநேக ஜனங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவனாக உருவாகி விட்டார். இப்போ நாமும் அப்படிதான். பாருங்க, நாமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம் மூலமாய் நமக்கு துரோகம் செய்யறவங்களை கூட நல்லாகணும்னு விரும்புகிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மையான முடிவுகளை தான் நமக்கு குறித்து வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட முடிவு? கர்த்தர் இயேசு உங்களோடு இருக்கிறதுனால உங்களுக்கு தீமை செய்தவர்களையும்
உங்க மூலமாக காப்பாற்றும்படி அவர் என்ன செய்யறாரு? அவர்கள் செய்த எல்லா தீமைகளையும் சேர்த்து நன்மையாக என்ன செய்கிறார்? முடிய பண்ணுகிறார். அதுதான் இங்க வாசிக்கிறோம். நீங்க தீமை செய்ய நினைச்சீங்க, தேவனோ வெகு ஜனங்களை உயிரோடை காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அந்த வெகு ஜனங்கள்ல இவங்களும் சேர்ந்து துரோகம் பண்ண ஆட்கள், இவங்க சகோதரர்களும் இருக்கிறாங்க. ஆகவே நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் நன்மை செய்கிற அளவுக்கு உங்களை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். அதுதான் கர்த்தருடைய திட்டம். ஆகவே எதை பத்தியும் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க, ரொம்ப தைரியமா இருங்க. ஒருவேளை துரோகம் பண்ணவங்க பயந்துட்டு இருந்தா அவங்ககிட்ட போய் சொல்லுங்க, பயப்படாதப்பா, கர்த்தர் இருக்கிறாரு. நீங்க தீமை செஞ்ச நினைச்சீங்க, யோசேப்பு மாதிரி பேசணும் பாருங்க. நீங்க தீமை செய்ய நினைச்சீங்க, கர்த்தரோ வெகு ஜனங்களை காப்பாற்றும்படி உங்களையும் சேர்த்து காப்பாற்றும்படி நன்மையாக முடிய பண்ணினார் அப்படின்னு பேசி பாருங்க. அவங்களுக்கு ஆண் இருக்கும். இதெல்லாம் பெரிய ஒரு காஸ்பல் பாருங்க. அப்படி வாழ்க்கையே காஸ்பலா இருக்குது. அவருடைய வாழ்க்கையே சுவிசேஷமாக இருக்கிறது. இவர் சொல்றதே அவங்க வேலை டோட்டலா என்ன செஞ்சிருச்சு? மாத்திருச்சு. இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னு மாத்திருச்சு. அதுக்கு சிறந்த உதாரணம் புதிய ஏற்பாட்டுல இருக்குது பாருங்க. பவுல் ஸ்தேவானை கொல்றதுக்கு பெரிய பிளான்லாம் போட்டு எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. அவங்க ட்ரெஸ் எல்லாம் இவர் தான் வாங்கி வச்சிருக்கிறாரு. ஸ்தேவானை எல்லாரும் விரோதித்து பகைத்து இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணதுனால பகைத்து பல்ல கடிச்சுக்கிட்டு கல் எறிகிறார்கள். கல் எறிகிற நேரத்தில் இவர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? பிதாவே, இயேசுவ மாதிரியே ஜெபம் பண்றாரு. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் மேல் இந்த குற்றங்களை சுமத்தாதிரும்னு ஜெபம் பண்றாரு. பவுலுடைய உள்ளம் தொடப்படுகிறது. சவுலா இருக்கிறார் இல்லையா, இந்த மாதிரி இவனை கல்லறிகிறான். இவன் எப்படி இப்படி மாறுறான்? இவன் எப்படி இப்படி ஜெபம் பண்றான்? மன்னிக்கிறதுக்கு எப்படி ஜெபம் பண்றான்? இந்த உள்ளம் எனக்கு இல்லையேன்னு சவுலுடைய உள்ளம் தொடப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் இயேசு அவரோடு நேரடியாக பேசுகிறார். மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலனாக, ஊழியனாக அப்போஸ்தலனாகிய பவுல் மாறுகிறார். எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. அப்ப நாம் கர்த்தரை சார்ந்து கர்த்தரோடு இருந்து அவர் சொல்லுகிறபடி செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறது மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு பவுலால பாருங்க எவ்வளவு பேர் அந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டில் பாதி எழுதி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் பவுலுடைய நிருபங்களை வைத்துதான் சபை எல்லா சபையிலும் உலகெங்கும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவை குறித்து அதிக வெளிப்பாடுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனா அதுக்கு அடித்தளமிட்டவர் ஸ்தேவான். அவர் அப்படிப்பட்ட ஒரு அடி வாங்கும் போது ஜெபம் பண்ண அந்த ஜெபம் இவர் உள்ளத்தை அசைக்குது கொஞ்சம். அப்ப பாருங்க, நாம கர்த்தரோடு இணைந்து செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் பெரிய பெரிய மாறுதல்கள் நடந்துட்டு இருக்குது. ஒருவேளை அந்த நேரத்தில் அது நடக்காத மாதிரி தெரியலாம், ஆனால் பெரிய காரியங்களை கர்த்தர் நம் மூலமாய் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. என்ன நடந்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டும், நீங்க இருக்கிற இடத்துல, உங்க குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல, உங்க பட்டணத்துல பெரிய பெரிய திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். அநேக ஜனங்களை உங்க மூலமா காப்பாற்றும்படியான திட்டத்தை வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய தீமைகளையும் நன்மையாக முடிய பண்ணும்படி உங்க மூலமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார். தைரியமா இருங்கள். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே. அப்பா, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து அற்புதமான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் கிருபை கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு நீ தந்திருக்கிறீர். அதில் வளர்ந்து பெருக நீங்க உதவி செய்யுங்கப்பா. யோசேப்பு போல நான் தேவனா, நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ வெகு ஜனங்களை காப்பாற்றும்படி நீங்கள் செய்த தீமையெல்லாம் நன்மையாக முடிய பண்ணினார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயத்தை தாங்கப்பா. அப்படி பேசத்தக்க, அப்படி நடந்து கொள்ளத்தக்க, மன்னிக்கிற மனம், கசப்புகளை இருதயத்தில் வைக்காத ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாங்காண்டவரே. இன்னும் வளர்ந்து பெருக உதவி செய்யுங்க. நீர் யோசேப்போட கூட இருந்தது போல எங்களோடும் கூட இருக்கிறீர். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறீர். அவர்கள் உம்மோடு இணைந்து பயணிக்க உதவி செய்வீராக. தொடர்ந்து ஒரு வாழ்க்கையிலே நன்மையாய் பல தீமைகளை, துரோகங்களை எல்லாம் நன்மையாக முடிய பண்ணுவீராக. இவர்களை அவர்கள் இருக்கிற குடும்பத்திற்கு, தேசத்திற்கு, பட்டணத்திற்கு ஆசீர்வாதம் ஆக்குவீராக. வேலை ஸ்தலத்திலே, ஊழியத்திலே ஆசீர்வாதம் ஆக்குவீராக. அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து வழிநடத்தும், பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று உணர்த்துவீராக. இந்த பலனை அனுபவிக்க உதவி செய்வீராக.
இப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா தீமைகளையும் நன்மையாக அவர் முடிய பண்ணுவார். ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் 9486600939 என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.